ஹலோ மாமிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு 3 சத்தான ருசியான பால் சாத உணவுகள் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இது எல்லாமே குழந்தைங்களுக்கு செம்மையாக வெயிட் போடக்கூடியது. செய்கிறது ரொம்பவே ஈஸி. இது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இந்த மாதிரி எப்போ வேணும்னாலும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். ரொம்ப டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நிறைய மாமிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். இது 20 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் குழந்தைக்கு பழக்கப்படுத்தின எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 கிளாஸ் அளவு பசும்பால், 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு, 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு மொத்தமாக 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடியை மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு விட்டுறலாம். நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போ விசில் ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட ஒரு சின்ன ஆப்பிள் தோல் எடுத்துட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னா ஆப்பிள் நல்லா மிக்சியில் பியூரே மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொதிக்க வச்சா அதில் உள்ள சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்குறனால குழந்தைக்கு சளி பிடிக்காது. நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்துச்சுன்னா ஆப்பிள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். டின்னருக்கும் நெய் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். ஒரு 1 hour குழந்தைங்கள விளையாட விட்டு தூங்க வச்சிங்கன்னா நல்லாவே டைஜஸ்ட் ஆயிரும். 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இதை பிரேக்ஃபாஸ்ட்டில் இல்லை லஞ்ச் எல்லாம் செஞ்சு கொடுத்தா இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதே நல்லா ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது குழந்தைங்க சாப்பிட்ற பதத்தில் நல்லா மசிச்சு விட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் நல்லா கூழ் மாதிரி அரைச்சிட்டு கூட கொடுத்துக்கலாம். நான் குழந்தைக்கு என்னென்ன மாசத்துல என்னென்ன கன்சிஸ்டன்சியில் கொடுக்கணும்னு ஆல்ரெடி மந்த் பை மந்த் வீடியோஸ் போட்டிருக்கேன். அது எல்லாமே பேபி ஃபுட் சார்ட்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்த பால் சாதம் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சாப்பாடு அரிசி 20 நிமிஷம் முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சிருந்தேன். இதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் அளவு பசும்பால் சேர்த்துக்கலாம். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டுறலாம். விசில் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு மசிச்சு விட்டுக்கலாம். இதோட ஒரு பெரிய பனானால பாதி பனானா மசிச்சு வச்சிருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சின்னதாக இருந்தால் ஒரு பழமாக சேர்த்துக்கலாம். இதோட வாசத்துக்காக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக நெய், 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர். 8 மாதத்துக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடர் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம பனானா சேர்த்ததுக்கப்புறம் சும்மாவே கூட குழந்தைங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஊட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு 2 நிமிஷம் கூட கொதிக்க வச்சுக்கலாம். பனானா சேர்த்ததுக்கப்புறம் 6 மாத குழந்தைங்க, 7 மாத குழந்தைங்க இதை விட நல்லா கூலாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிட்டு ஊட்டி விட்டுக்கலாம் அழகாக. இது லஞ்ச் டைமுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த பால் சாதம் பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன் தோல் சீச்சிட்டு. இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நெய்யில் ஃப்ரை பண்ணும்போது கேரட் வாசம் வராது, பச்சை வாசம் வராது. இப்போ இது கூட ஒரு 2 பேரிச்சம்பழம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது கூட 1 டம்ளர் அளவு காய்ச்சின பசும்பால் சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி 20 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சது இதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கர் மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுறலாம். விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணுறேன். நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு டேட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னா செஞ்சதுக்கப்புறம் இது கூட டேட் சிரப் அப்படி இல்லைன்னா டேட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். இது குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு நல்லா மசிச்சிட்டோ இல்லை மிக்சியில் அடிச்சிட்டோ கூட கொடுத்துக்கலாம். 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு நீங்கள் டே டைமில் கொடுக்குறீங்கன்னா இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இது கூட இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக டேஸ்டியாக இருக்கும். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இது கூட கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக நோ சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வழக்கமாக பண்ணுற பால் சாதத்தை விட இந்த மாதிரி கேரட்டு, டேட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு கொடுக்கும்போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே அதிகரிக்கும். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தாய்ப்பாலோ இல்லை ஃபார்முலா மில்க்கோ சேர்த்து கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.